ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நான் இந்த வீடியோவில் என்னோட ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே எப்படி பண்ணியிருக்கேன், அதோட காஸ்ட் எவ்வளோ, கலர் காம்பினேஷன், இதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இது பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இதோட சாரீ ஃபுல் க்ரீன் கலர் வித் பிங்க் கலர் பார்டர் இருக்கும். ஸோ அதுக்கு நான் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ப்ளவுஸ்க்கு ஒர்க் போட சொல்லியிருந்தேன். எனக்கு 4 years பேக் மேரேஜ் ஆச்சு. அப்போ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை, அப்போ தான் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போ 4 years பேக் இந்த டிசைன் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. அதனால நான் அதவே செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா ஹெவி ஒர்க்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஹேண்ட்ஸில் பார்க்கலாம், கீழே நல்லா பார்டர் மாதிரி வந்து மேலே வந்துட்டு ஃபுல் பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். க்ரீன் அண்ட் பிங்க் கலர் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் பிங்க் கலரில் இருக்குது, அது ஹைலைட்டாக தெரியாதுன்னு க்ரீன் அண்ட் கோல்டன் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இது ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. டெய்லரும் சொன்னாங்க இது வந்துட்டு கோல்டன் கலர் தான் ரொம்பவே ஹைலைட்டாக தெரியுது, பிங்க் போட்டிருந்தா அவ்வளோ நல்லா தெரியாதுன்னுட்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஏதாவது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களோட கலர் காம்பினேஷன் சாய்ஸஸ் அது எல்லாமே பார்த்து சொல்லணும். லேட்டர் அவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே இதெல்லாம் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணால் எப்படி நல்லா தெரியும் இன்னிட்டு. ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு பின்னாடி ஒரு டை பண்ணுறதுக்கும் வந்துட்டு டிசைன் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக தெரியுது. இந்த ப்ளவுஸ்க்கு அரௌண்ட் 3.5 to 3.8K கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் இது ஒரு யூனிக் காம்பினேஷன்னே சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு டார்க் நெவி ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரீ வந்து ஃபுல் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும், பார்டர் வந்து நெவி ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அந்த 2 காம்பினேஷன் வச்சு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் அண்ட் சாரீ காம்பினேஷன் நான் மேரேஜ் டைமில் வீட்டில் இருந்து மேரேஜ் ஹால் போவோம் இல்லை, அப்போ நான் இது வேர் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நான் வந்துட்டு நெக் டிசைனே வந்துட்டு ஹேண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன், வித் கொஞ்சம் வேரியேஷன் சொல்லியிருந்தேன். அவங்க வந்துட்டு ப்ளெயினாக அப்படியே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க, ஸ்டிச்சும் முடிஞ்சுது. அதனால நான் வந்து ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் நம்ம டெய்லர்ஸ்கிட்ட இல்லை ஒர்க் போடுறவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம ரொம்ப தடவை அவங்கள வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பிறக்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நம்ம ரிக்ரெட் பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்குக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணும்னுட்டு அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ப்ளவுஸ், ஏன்னா இது என்னோடய முகூர்த்தம் ப்ளவுஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் வித் கோல்டன் காம்பினேஷன். இந்த ஒர்க்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என் மேரேஜ் முகூர்த்தம்க்கு கூரை சாரீ வேர் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதனால அது காம்பினேஷனாக இந்த ப்ளவுஸுமே நான் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். டிசைன் பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ஆனால் இதை செய்ய ரொம்பவே டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃப்ளவர்ஸ் டைப்பில் இருக்கும். அதே தான் நெக்லேயும் அதே டிசைன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே ஒரு டாட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே நாட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாட் ஒர்க் போட தான் ரொம்ப டைம் ஆகும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால அவங்க பின்னாடி டை பண்ணுறது வந்து கொடுக்கல. அதனால இது நான் செப்பரேட்டாக ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே நான் மெரூன் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. ஸோ நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக ஷாப்ஸ்லேயும் வாங்கி நம்மளுக்கு தேவையான கலர் காம்பினேஷன் கூட ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் வித் கோல்டன் காம்பினேஷன். ஸோ ஒரே கலருன்றதுனால இதை வந்து வேறு சாரீஸ் கூடமே பேர் பண்ணிக்கலாம். இது வந்து கேரளா சாரீ கூட பேர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நான் அரௌண்ட் 3K பே பண்ணியிருந்தேன். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு, ஆனால் அவங்க இந்த நாட் ஒர்க்கு நல்லா சொல்லி அதிகமாகவே சார்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களோட ப்ளவுஸ்க்கு ஒர்க்கு போடுறது தான் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஷாப்ஸில் கேட்டு பாருங்கள், சேம் டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னுட்டு. ஸோ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே கொடுங்க. அண்ட் குவாலிட்டி ஆல்சோ நீங்கள் பார்த்துக்குங்க.
இது ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ப்ளவுஸ். இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்களன்னா முகூர்த்தமுக்கு நான் ரொம்ப சிம்பிளாகவே ஒர்க் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த சாரீ வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ வந்துட்டு நல்லாவே ஹெவியாக இருந்தது. அதனால ஒர்க்குமே நல்லா ஹெவியாக போட்டிருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பிங்க் அண்ட் க்ரீன். இந்த சாரீ வந்து ஃபுல் பிங்க் கலர் அண்ட் வித் க்ரீன் பார்டர். இந்த சாரியில் அவங்க பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த காம்பினேஷன் அவ்வளோவா அட்ராக்டிவாக தெரியாதுன்னு நான் செப்பரேட்டாக இந்த ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்ன்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் டை பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்டோட இனிஷியல்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் இன்னிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் ஒர்க்கும் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இந்த ஹேண்ட்ஸ் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். பாக்ஸஸ் செக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் டிசைன். இந்த டிசைன் வந்து நான் சாரீலேருந்து எடுத்திருந்தேன். சாரியில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம வந்து சாரியில் இருக்கிற டிசைனே ப்ளவுஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்தோம்னா பார்க்கவே ரொம்ப நல்லா தெரியும் அண்ட் ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட காஸ்ட் அரவுண்ட் 8,000. ப்ளவுஸ் ப்ளஸ் பெல்ட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இது ஒரு பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் ப்ளவுஸ். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக தெரியும். இந்த ப்ளவுஸோட சாரீ ஃபுல் ப்ளூ கலரில் இருக்கும், பார்டர் பிங்க் கலரில். ஸோ நான் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப கிராண்டாக வேண்டாம்னுட்டு கொஞ்சம் ப்ளவுசஸ் கொஞ்சம் சிம்பிளாகவே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நான் ஒரு 2-3 டைம்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கோல்டன் கலர் டாட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறதுனால இந்த ப்ளவுஸோட லுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது நல்லாவே கிராண்டாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களன்னா இந்த மாதிரி அங்கங்கே டாட்ஸ் கோல்டன் கலர் இல்லை அதுக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ இந்த மாதிரி டாட்ஸ் வைக்க சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு ப்ளவுஸ் நல்லாவே கிராண்டாக தெரியும் அண்ட் லுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கும் டை பண்ணுறது அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது நல்லாவே தெரியுது. இது எல்லாமே ஒரு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரியே இருந்தது டிசைன். அதனால அவங்க டை பண்ணுறதும் அந்த வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வேர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதோட காஸ்ட் அரவுண்ட் 2,000 நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் 2,000. இவ்வளோ நேரம் நான் காமிச்ச எல்லா ப்ளவுஸஸும் நான் மேரேஜ் டைமில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் நான் ரீசெண்டாக சிஸ்டர் மேரேஜ்க்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்களன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நான் மேரேஜ் டைமில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டதுனால இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இருக்கிற எல்லா ப்ளவுஸஸுமே ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்தது. அதனால இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அண்ட் லைட் வெயிட்டாக வேணும்ன்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க லைட் வெயிட்டாக வேணும்னா த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் அதிகமாக த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நல்லாவே இருந்தது. வேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. நான் பாப்பாலாம் கேரி பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக வேண்டான்னு தான் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் காம்பினேஷன். இது ரொம்பவே டார்க் பர்பிள் இல்லை, பிங்க் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி கலர். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து ஆரஞ்ச் கலர், பார்டர் வந்து சேம் பர்பிள் கலரில் இருந்தது. ஸோ இந்த சாரீ காம்பினேஷன் ரொம்ப யூனிக்காக இருந்தது. அண்ட் என்கிட்ட ஆரஞ்ச் கலர் சில்க் சாரீ இல்லை, அதனால சிஸ்டர் மேரேஜ்க்கு ஆரஞ்ச் கலர் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. வேர் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ப்ளவுஸோட ஒர்க் ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் டோட்டலாக சேர்த்து 3.8K கொடுத்துருந்தேன். இதுதான் என்னோட ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் ப்ளவுஸ் எதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட காஸ்ட் எல்லாம் ஓகேவா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.